ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா மண்கலவை கொஞ்சம் கலந்து பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுங்க. வந்து கீரை விதைக்க போகிறேங்க. அதுதான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறேங்க. அதாவது தமிழ் புத்தாண்டு வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்குங்க. ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் போட்டிருக்கேங்க. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. எப்படின்னா 1000 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரிங்க. விதைக்கு வந்து ஃப்ரீ டெலிவரிங்க. டெலிவரி சார்ஜ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. விதைக்கு மட்டும் பணம் கொடுத்தா போதுமானதுங்க. இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மே வந்து 15க்கு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரி முடிஞ்சதும் நான் விதை வந்து நடுவுங்க. அதாவது நாற்று நடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டு வைப்பேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்க நீங்களும் அதே மாதிரி போட்டு வச்சிங்கன்னா நம்ம ஆடி படத்தில் சூப்பராக அறுவடை எடுக்க முடியுங்க. அதனால் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க நான் எப்போ நாற்று போடுறேன் அப்படின்றத சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் நாற்று போட்டு வச்சுருங்க. அப்படி பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா, நீங்கள் அந்த பூச்சி தாக்குதல் இல்லாத செடியை வளர்த்திடலாம். ரெண்டாவது அறுவடையும் நல்லா எடுக்க முடியுங்க. அதுக்கு வேண்டி என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் சொல்லிகிட்டே வரேங்க. விதை வந்து முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ஃப்ரீ டெலிவரி போகிறதுனால வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. ஏன்னா விதை காலி ஆகிட்டு பின்னாடி கேட்டிங்கன்னா கிடைக்காதுங்க. வாங்க இப்போ என்னென்ன விதை நடுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளை முள்ளங்கி நடுறோங்க. இந்த வெயில் காலத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம லீஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. காயும் நம்ம பறிச்சிக்கலாம், லீஃபையும் பறிச்சிக்கலாங்க. அதனால் பார்த்திங்கன்னா துவையல் அரிக்கலாம். பார்த்திங்கன்னா வெயிலுக்கு முள்ளங்கி நல்லா சாப்பிட்ணுங்க. அதுக்கு வேண்டி நான் அந்த முள்ளங்கி நடுறேங்க. வெள்ளை முள்ளங்கி கொஞ்சம் குழி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்க தாங்க போடுறேன். ஏன்னா நான் இலைக்கு தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு போடுறேன். ஒவ்வொரு குழியிலுமே 2 விதை போடுறேங்க. இந்த வெயில் காலத்துக்கு என்னென்ன காய்கள் தேவைப்படுதோ அதை தாங்க நம்ம வந்து மாடி தோட்டம் வச்சுக்கிறவங்க அதை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணுங்க. ஒவ்வொரு குழியிலுமே 2 போட்டு விட்றேங்க. உங்களுக்கு முளைச்சதும் நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேங்க. விதை எப்படி போடணுன்னு தெரியாதவங்களும் இந்த வீடியோ பார்க்கணுன்றதுக்கு தாங்க நான் விதை போடுறத காட்டுறேன். பேக்கில் பார்த்திங்கன்னா எறும்பு, சங்குப்பூச்சி இதெல்லாம் கொஞ்சம் இல்லாத பார்த்துக்குங்க. பேக் சைஸ் பார்த்திங்கன்னா 6க்கு 15ங்க. அதாவது உயரம் 6ங்க, அகலம் 15ங்க. இப்போ லைட்டாக மண் போட்டு மூடி விட்ருங்க. அதே மாதிரி 2 பேக் போட்டு விட்றோங்க. நேற்று தாங்க கொஞ்சமாக எருவு போட்டு கலந்து வச்சுட்டு போனேன். இதில் இந்த பீட்ரூட் எல்லாம் பார்த்திங்கன்னா பிடுங்கிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்குறேங்க. அதனுடைய பேக்கு தாங்க இதெல்லாம். ஒரு பேக் காலியாச்சுன்னா நான் சும்மா விடமாட்டேங்க. ஏதோ ஒன்று போட்டு தாங்க வைப்பேன். அதே மாடி தோட்டத்தில் நம்ம சும்மா மண் வச்சுங்கிறத விட இந்த மாதிரி எதாவது போட்டு வைக்கும்போது நம்மளுக்கு இலை யூஸ் ஆகும், கீரை போட்டு விட்டால் கீரை யூஸ் ஆகும். சும்மா இருக்கக்கூடாதுங்க பேக். வீடியோவை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கும் தெரியுங்க. ஒரு ஐடியா கிடைக்குங்க உங்களுக்கும். அதுக்கு வேண்டி சொல்கிறேங்க. இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டெலிவரி சார்ஜ் கொடுத்து நிறைய பேர் வாங்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க. அதுக்கு வேண்டி இந்த ஆஃபர் கொடுத்துருக்குறேங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா விதையுமே இப்போ வந்து ஸ்டாக் இருக்குதுங்க. கோகா கட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குதுங்க. பார்த்து கொடி உருளை கிழங்கு ஐட்டமும் போட்டுருக்குறேங்க. இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே இப்போ இருக்குதுங்க. இருக்கும்போது வாங்கிக்கலாங்க. போதுமானதுங்க. 2 பேக் போட்டு விட்டுக்கிறேங்க. சூப்பராக முளைச்சிருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாலக்கீரைங்க. அடுத்து இலை பேச்சு போட்டு விடலாங்க. ஏன்னா ஏற்கனவே பேட்ச் பை பேட்சாக போட்டு வச்சுருக்குறேங்க. இன்னொரு பேக்கும் விதை போட்டு விட்றேங்க. போதுமானதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்ரூட் கீரைங்க. தண்ணி வந்து லைட்டாக தெளிங்க. போதுமானதுங்க. நீங்கள் மண் கூட தூவ வேண்டியது இல்லைங்க. விதைக்கு கீரைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மண் கூட தூவ வேண்டியது இல்லைங்க. தண்ணி மட்டும் தெளித்தா போதுங்க, முளைச்சிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் கீரைங்க. இது ஒரு பேக் போட்டு விட்றேங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நான் தண்ணி தாங்க தெளிக்க போகிறேன். மண் போடலைங்க இந்த முறை.
போதுமானதுங்க. தண்ணி தெளித்தா போதுங்க. கீரைக்கு நீங்கள் மண் போட வேண்டாங்க. அப்படியே தண்ணி மட்டும் முள்ளங்கிக்கும் கீரைங்களுக்கும் அப்படியே தண்ணி மட்டும் தெளித்து விட்டுங்க, போதுமானதுங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா சிகப்பு லாங் பீன்ஸுங்க. அது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி, ஒரே ஒரு கொட்டை போட்டு விட்றோங்க. பேகு திண்டாங்க காலி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மிதிப்பாகல் பிடிங்கி நட்டுருக்குறேங்க. வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், மிதிப்பாகல் பாருங்கள். முதல் முறையாக நான் வந்து நட்டுருக்குறேங்க. மிதிப்பாகல் நாற்று போட்டிருந்தது உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேங்க. பிடிங்கி நட்டுறது இப்போ தாங்க நட்டேன். ஒரு 2 நாளைக்கு முன்னே தான் நட்டுருக்கேன். அழகாக தலையுது பாருங்கள். கீழே வந்து பாவக்காய் செடி, பரங்கி செடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பரங்கி செடியில் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதை வந்து உங்களுக்கு வந்து காட்டலான்ட்டு இருக்கிறேங்க. பாருங்கள், கலாக்காய் பூ வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்குது பாருங்கள். இது தொடர்ந்து அதை காட்டுறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். எவ்வளோ பூ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எடுத்துருக்குது பாருங்கள். உண்மையிலே பழச்செடிங்க வேறு லெவல் தாங்க சொல்லணும். அவ்வளோ அருமையாக வைக்குதுங்க கலாக்காய் செடி. அத்திப்பழமும் பாருங்கள் சூப்பராக காய் பாருங்கள், ரப்பிட்டு இருக்குது. செடி நல்லா இப்போ க்ரோத் ஆகுதுங்க. சொட்டு நீர் போட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு தண்ணி ஒரு வேலை கொஞ்சம் மிச்சம் இருக்குதுங்க. செடிங்களும் நல்லா குழுன்னு நல்லா நீர் சத்தோடு நல்லா அழகாக இருக்குதுங்க. சரி வாங்க கீழே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்பருத்தி பாருங்கள் சூப்பராக முக்கு பாருங்கள், நிறைய முக்கு வச்சுருக்குதுங்க. 2 கலருமே இப்போ நல்லா அழகாக வளருதுங்க. நெய் மிளகாய் பாருங்கள், தரையில் வச்சுருக்கிறது நல்லா வளர்ந்து வருது பாருங்கள். அதாவது இந்த வெயில்லையுமே இது வாடலைங்க, தரையிலையுமே நல்லா வந்துருச்சுங்க. கேரி பேக்கில் வச்சு நட்டதுமே நல்லா வளர்ந்து வருதுங்க. இப்போ தாங்க இதெல்லாம் நான் வந்து பிடுங்கி விட்டேன். ஆனால் மறுபடியும் எல்லாம் களைச்செடி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எல்லாம் வளர்ந்துக்குச்சுங்க. தண்ணி விட்டுனே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கடற்கடன்னு வளர்ந்துருதுங்க. நாட்டு செம்பருத்திங்க, இது சிகப்பு கலருங்க, நல்லா பெரிய பூவை வைக்குங்க. இந்த மல்லிகைப்பூ பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். வீட்டு முன்னாடி அழகாக வைக்குங்க. எல்லாம் வந்து பார்வைக்கே வச்சுட்டுங்க. பாருங்கள், சங்குப்பூ பாருங்கள் நல்லா அழகாக மரத்தில் வந்து கொடி ஏற்றி விட்டுட்டுங்க. பப்பாளி மரத்தில் கொடி ஏற்றி விட்டுக்கிறேன் பாருங்கள். வாங்க பப்பாளி காய் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். சூப்பராக காய் வச்சுட்டு போகுது பாருங்கள். பரவாயில்லைங்க. அதாவது நான் பப்பாளி பழம் நாம் வளர்த்தி சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுனோங்க. பரவாயில்லைங்க, 2 செடியுமே காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், இந்த செடியுமே காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பூ பாருங்கள் நல்லா அழகாக 2 செடியுமே சூப்பராக காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பப்பாளியுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க, அப்படி தான் சொல்லணும். வாங்க தரையில் வச்சுங்கிற கோவக்காய் செடி காட்டுறேன். மலேசியன் நீட்ட கோவக்காய் ஒன்று தரையில் வச்சுங்க, அதுதான் உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள் என்ன அழகாக வளர்ந்து போகுது பாருங்கள். அதாவது திராட்சை கொடிக்கு ஏற்றி விட்டுக்கிறேங்க. திராட்சை கொடியில் வந்து ஏற்றி விட்டுக்கிறேங்க. அழகாக வளர்ந்து வருது பாருங்கள். திராட்சை கொடியும் பார்த்திங்கன்னா மறுபடியும் ட்ரிம் பண்ணி விடணுங்க. இப்போ ட்ரிம் பண்ணி விட்டோம்னா நல்லா காய் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. பூ எடுத்து காய் வைக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள் என்ன அழகாக கொடி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மறுபடியும் நான் கட் பண்ணி விடணுங்க. கட் பண்ணி விட்டோம்னா தான் மறுபடியும் பூ எடுக்குங்க. இது சிகப்பு மருதாணியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக வளர்ந்து வருதுங்க. இதை பறித்து இன்றைக்கி கைக்கு வைக்கலாமான்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க. இதை வைக்க எனக்கு நேரம் இல்லைங்க. தலையில் வச்சுங்கிற பொல்லங்காய் கொடியும் பார்த்திங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், ஆண் பூ வந்து பாருங்கள், ஆண் பூவில் எடுத்து இந்த மாதிரி பெண் பூவில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணுங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து காயாக மாறிடுங்க. பொல்லங்காய்க்காக இருக்கட்டும் பீக்கங்காய் இருக்கட்டும், 2த்துக்குமே நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணணுங்க. அவ்வளோதான், காயாக மாறிடுங்க. பாருங்கள், கொடி வந்து ஏறிட்டு எங்கே போகுது பாருங்கள். தினமல்லியும் சரிங்க, பொல்லங்காவும் உங்களுக்கு காட்டலான்ட்டு காட்டணுங்க. பாருங்கள், ரோஸ் செடி, ரோஸ் என்னம்மா அழகாக வச்சுருக்கு பாருங்கள். நாட்டு ரோஸுங்க, அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வெயில் காலத்துக்கு இந்த ரோஸு சூப்பராக நம்மளுக்கு அருமையாக உதவுதுங்க. ஒரு பேஷன் போட்டு காட்டுறோம் வாங்க. செம்பருத்தி குச்சி பாருங்கள், இது வந்து என்ன கலருன்னா சந்தன கலருங்க. சந்தன கலரில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
மெரூன் கலர் மாதிரி வருங்க. அந்த மாதிரி குச்சிங்க வச்சது பாருங்கள், அழகாக இப்போ தழிஞ்சு வருது பாருங்கள். வெள்ளைப்பாகல் வந்து நட்டதை காமிச்சிருப்பேன் ஷார்ட்ஸில் பாருங்கள். அழகாக பாருங்கள், 3 செடி நட்டங்க. 3 செடியுமே சூப்பராக வளர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். வெள்ளைப்பாகல் விதை போட்டு விட்டதில் இங்கே ஒரு செடி வளர்ந்து வருது பாருங்கள், இங்கே ஒரு செடி வளருது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா விதை போட்டு விட்டதுங்க. அதாவது பழுத்து கீழே வெடித்து விழுந்ததில் முளைச்சதுங்க. இதெல்லாம் இதோடைய விதை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து முளைக்குதுங்க. தரையிலையும் சரி கேரி பேக்லேயும் சரி நல்லா முளைப்புத்திறன் இருக்குதுங்க. ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்குற ஆஃபர் வந்து 10 நாளைக்கு தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஆஃபரை யூஸ் பண்ணி விதையை வாங்கிக்கோங்க. இங்கே ஒரு வெள்ளைப்பாகல் பாருங்கள். இன்னும் கொடி ஊரில் வந்து மேலே வரலைங்க. குறுத்து வரும்போது உங்களுக்கு அதையும் ஒரு டைம் காட்டுறேங்க. அது வந்து இன்னும் மேலே வரலைங்க குறுத்து பாருங்கள். எல்லாமே மொக்கு வைக்குதுங்க. சூப்பராக காய் பாருங்கள். பேஷன் போட்டு உண்மையிலே கொடியெலாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டுங்க. நிறைய கொடி இருந்ததுங்க, எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டுங்க. கட் பண்ணி விட்டு கொஞ்சம் பளிச்சுன்னு இந்த இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் பண்ணி இப்போ மறுபடியும் வெள்ளைப்பாகல் வந்து ஏற ஆரம்பிக்குதுங்க. பாருங்கள் மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா பூதாங்க. உங்களுக்கு இன்னும் 1 வாரம் கழித்து பார்த்தோம்னா நிறைய பூ மலர்ந்து நிற்குங்க. உங்களுக்கு அப்போ ஒரு டைம் காட்டுறேங்க. பூ பறிக்காத அப்படியே மலர்ந்துருச்சுங்க. 3 அடுக்கு மல்லிப்பூங்க. இது சூப்பராக வைக்குதுங்க. இது பாருங்கள், குருத்து இருக்குது பாருங்கள். நேற்று தண்ணி ஊற்றும் போது மண்ணெல்லாம் மேலே போய் உட்காந்துக்குச்சுங்க. அதுக்கு தான் கொஞ்சம் பறித்து விட்டுங்க. லைட்டாக மண் இருந்தால் போதுங்க, ரொம்ப ஆழத்தில் இருக்கக்கூடாதுங்க. அதனால் குருத்து மேலே வர வரைக்கும் கொஞ்சம் லைட்டாகவே மண் இருக்கட்டுங்க. பாருங்கள், குருத்து மேலே இருக்குது பாருங்கள். இது இருக்குது பாருங்கள். இன்னும் முளைச்சி மேலே வரலைங்க. இது கொஞ்சம் லேட்டு தாங்க ஆகும். கொடி உள்ளே வந்து உங்களுக்கு சீக்கிரம் வராதுங்க மேலே. அடுத்த வீடியோ உங்களுக்கு புதன்கிழமை அறுவடை வீடியோ வருங்க, பாருங்கள். பாய்.